வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த வீடியோக்கு வர இருக்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டாச்சு. வெஜிடேரியனில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் கல்யாண சாப்பாடு, கல்யாண விருந்து. வடை பாயசத்தோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தாத்தா பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்துருவோம். இந்த சாப்பாடு வடை பாயசம் சாப்பாடு வந்து கொடுக்க சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பேர் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து கோவிலில் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கணுன்றதுக்காக வேண்டிக்கிட்டாங்களா, அதுக்காக வந்து தாத்தா பாட்டிக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எந்த விஷயத்துக்காக வேண்டாங்களோ அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணுன்ட்டு நம்மளும் வந்து இறைவனை வேண்டிக்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாயசம், பால் பாயசமும் மசால் வடை, இது ரெண்டுமே தான் நம்ம காமிக்க போகிறோம். எப்படி செய்யணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில், கண்டிப்பாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். வழக்கம் போல நம்ம சேனல் மோட்டோ என்ன பார்த்தீங்கன்னா சமைக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாம் வாங்க நம்ம வந்து முதல்ல பாயசம் எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். முதலாக புதிய அடுப்பு, புதிய பாத்திரம், பால் ஊற்றிடுறோம். புது பாத்திரத்தில் பாலை ஊற்றி ஆரம்பிக்கிறோம். காலையில் வந்து 6 மணிக்கு வரணும்னா 7 மணி 8 மணிக்கு வராங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை இது ரெண்டுத்தையுமே நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது முந்திரி பயிறு, அடுத்து திராட்சை போட்டுக்கலாம். திராட்சை நல்லா பூந்தி மாதிரி வந்துடுச்சு, எடுத்துடலாங்க. இதே நெய்யில் வந்து நம்ம வந்து சேமியா வறுத்துக்கலாங்க. கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும், நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வேக வைக்கணும். ஏன்னா ஜவ்வரிசி வேக ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை வேக வச்சுக்கிட்டு பால் தண்ணி கலந்து வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு பால், காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் சூரியரிச்சு இப்போ நம்ம வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி உங்களோட அளவு தான், எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். பிடிச்சவங்க நிறையா போட்டுக்கலாம், இல்லை அது ரொம்ப விருப்பம் இல்லாத கம்மியாகவும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசி வேகிறதுக்கான டைம் கொடுக்கணும். நம்ம சின்ன ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சைஸ் வந்துடுச்சு. பெரிய ஜவ்வரிசி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பெருசாக. ஸோ இது ஆல்ரெடி வெந்துடுச்சு. இப்போது இந்த டைமில் நம்ம சேமியா ஆட் பண்ணிக்கலாம், வறுத்த சேமியா. நீங்கள் வறுத்த சேமியா கடையில் வாங்கினாலும் சரி, லைட்டாக நெய்யில் ரோஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். நல்ல வாசனை நல்லா வருது. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள், அது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸ்வீட்டை. சேமியாவில் வந்துடுச்சு, சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஏலக்காய் வந்து அரைக்காதீங்க, லைட்டாக தட்டி போடுங்க. இந்த மாதிரி டங்கு 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 வைக்கும்போது தண்ணியாக இருந்துச்சுன்னா தான், கொஞ்சம் நேரம் ஆறுச்சுன்னா லைட்டாக கெட்டியாகும், இல்லைன்னா ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ லைட்டாக தண்ணியாக இருக்கிறது நல்லது. ஏலக்காய் போட்டுக்கலாங்க. அடுத்தது நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டுக்கிறோம். கலர்ஃபுல்லாக இருக்கிறா, அப்படியே ஸ்டில் எடுத்துரு. அது போட்டுங்களா? போடு போடு. ஒரு பருப்பு
ஓகே, நம்ம கடலைப்பருப்பு வடை செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு தான் மெயினான ஐட்டம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 கிலோ கடலைப்பயிர் வந்து வாங்கியிருக்கிறோம். அது வந்து ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லது. 2 மணி நேரம் ஒரு நாளே போதும், முடிஞ்சால் எக்ஸ்ட்ரா கூட ஊற வச்சிக்கலாம். ஸோ இது ஊற வச்சுட்டு அரைக்கணும். அரைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் திருத்திரியாக அரைக்கணும். அது கூடயே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கடலைப்பயிர் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம இப்போ கடலைப்பருப்பு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து வடைக்கான மாவு அரைக்க போனோம் இல்லைங்களா? மாவு அரைச்சாச்சு. இப்போ அது கூட என்னென்ன மிக்ஸ் பண்ணுன்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரி பண்ணுங்கள், சூப்பராக ஒரு வடை. ஓகே, அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. வடைக்கு அரைக்கிற மாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திரியாக அரைச்சிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம கடலைப்பயிர் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் கூட கேளுங்க. அடுத்தது பெருஞ்சீரகம் லைட்டாக நசுக்கி இடித்து போட்டுக்கோங்க. அடுத்தது வெங்காயம் நல்லா ஃபைன்லி சாப் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக வெட்டிக்கிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நிறைய ஆட் பண்ணுங்கள், வடை நல்லா மொருவலாக வரும். அடுத்தது பொடியாக நறுக்குன பச்சை மிளகா, பொடியாக நறுக்குன இஞ்சி இடிச்சும் போட்டுக்கலாம். நீங்கள் வடை மாவு அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா பூண்டு அது கூட கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். அடுத்தது பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி. காரம் இருக்கு நல்லா. ஆக்சுவலாக 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் மாவு அரைக்கும் போதே காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம், இல்லைனா கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும், கலரும் கொஞ்சம் நல்லா செவந்து வரும், அதுக்காக தான் போட்டோம். டபுள் ஒன்று மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள், தண்ணியே விடாதீங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஆல்ரெடி தண்ணி வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த தண்ணியே போதுமானது. தண்ணியாக விட்டுட்டிங்கன்னா வடை வந்து கிறிஸ்பியாக வராது. வடை கையால் பிடிச்ச பட்டை தான் நல்லா வரும். 100 வடை டார்கெட். வடை பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இப்படி கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து வந்து லைட்டாக கை கொஞ்சம் ஈரமாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா வரும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு உருண்டை பிடிச்சிட்டு இப்படி சென்டர் உள்ளங்கையில் வைங்க. இப்படி விரல வச்சுலாம் அழுத்தாதீங்க, விரல வச்சு வச்சிங்கன்னா நல்லா வராது. உள்ளங்கையில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க, அவ்வளோதான் வடை. ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படி வச்சிட வேண்டியதான். சும்மா இவனை பொறிச்சு எடுத்தோன்னு வைங்களேன், மொறுன்னு இருப்பாப்புல, போட சாப்பிட்டுனே இருக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிங்கன்னு வைங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய காம்பினேஷன் வேறு, வடை பாயசம் சாப்பாடுன்றதுனால தேங்காய் சட்னிலாம் நமக்கு தேவையில்லை. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது மட்டும் ஊற்றிக்கின்ற 10 கிராம். எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து வடை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் லைட்டாக பிடிச்சி வச்சிட்டோம், அதை போட்டுடலாம். அதெல்லாம் பயப்படாமல் அழகாக சைடில் இருக்குங்க, அழகாக போகும். என்கிட்ட ஒன்று எடுங்க, அதை எடுங்க. இவ்வளோ வச்சிருக்கு. இறக்குறதா எல்லாம் இவ்வளோ இந்த 12 4 நாளாக வச்சு இறக்கிட்டு அடுத்த பார்த்து வந்து வச்சு நல்லா எடுக்கிறப்ப அதில் எடுக்கலாம். இதெல்லாம் வந்து எனக்கு ஒட்டிக்கோங்க, வராதெல்லாம் உங்களுக்கு போட்டுருங்க. ஜூம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம செஞ்ச வடையை பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதாவது வெயிட்டே இல்லை, அப்படி தக்கையாக இருக்குது. இப்படி இது பண்ணால் ஃபுல் ஓடிட முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இது பாருங்கள், அப்பா நல்லா உள்ள அந்த ஆனியனு, மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லா வடையிலையும் மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஆஹா,
நல்ல சூடு, நல்ல வெயில், வேறு மழையாக இருந்தால் வேறு லெவலில் இருக்கும் மழை கிளைமேட்டுக்கு. அல்டிமேட்டு. இந்த சவுண்டு மட்டும் கேளுங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. உப்பு இருக்குது, காரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. மொறுமொறுன்னு இருக்குது அழகாக. என்னை விட்டால் ஒரு 10-15 வடை சாப்பிட்ற மாதிரி இது நான். சூப்பர். நம்ம பிரியாணி மட்டும் ஸ்பெஷலிஸ்ட் இல்லை, வடை பாயச சாப்பாடுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு. ஆல்ரெடி பாயசம் பார்த்துருப்பீங்க, கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருந்துச்சு. வடையும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. வந்து நமக்கு இன்றைக்கி யாரோ சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. அவங்க பேரை கூட சொல்ல வேணாம்னு சொல்கிறாங்க. அவங்க யாரோ எவரோ அவங்கள நல்லா இருக்குன்னு நம்ம வாழ்த்துக்குவோம். ப்ரே பண்ணலாமா? இறைவா, இன்று நாம் உண்ணும் உணவு தினந்தோறும் எல்லா உயிர்களுக்கும் எப்போதும் கிடைக்கிற எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி இறைவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு சூப்பராக செஞ்சாச்சு. ஆசிரமத்துக்கு கொடுத்தாச்சு. ஆக்சுவலி டைம் ஆகிடுச்சு. நம்ம நிறைய ஐட்டம் செஞ்சதுனால நம்மளுக்கு டைம் பத்தலை. ஸோ டைம் ஆச்சு சொல்லிட்டு நம்ம சாப்பிடவே இல்லை. போயிட்டு கொடுத்தாச்சு. திரும்ப வந்து மறுபடியும் வந்து கையில் கட்டிட்டு உட்காந்தாச்சு ஃப்ரீயாக. ஸோ சாப்பிட ஆரம்பிக்கலாம்ப்பா. வழக்கமாக சிக்கனு மட்டன் சாப்பிட்ற பசங்க ஞாயிற்றுக்கிழமை அதுவுமாக வெஜ்ஜு மீல்ஸு வடை பாயசத்தோட பார்ப்போம். நல்லா மாங்காய்லாம் போட்டு வச்சுருக்கிறோம். மாம்பழம் இல்லைடா, மாங்காய். சாம்பார் அருமையாக இருக்கும். அதான் நல்லா தொடராக ஊற்றி சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டு சாம்பார். நல்லா இருக்குல்ல? சாம்பார் அருமையாக இருக்குது. கல்யாணத்தில் சாப்பிட்ற ஃபீல் இருக்குது. ஒரு எத்தனை விதமான பொரியல், 4 விதமான பொரியல். சைடிஷ் அப்படின்னு தான் சொல்லணும். 2 பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியல், உருளைக்கிழங்கு, வடை, அப்பளம். வேறு லெவலில் இது கல்யாண சாப்பாடு. கல்யாணம் விருந்து தாங்க இது. வழக்கம் போல பேசவே மாட்டீங்களா? சாப்பிட்டு வயிறு முழுக்க சாப்பிட்டு பேசலாம். பாருங்க, எல்லாம் காலி ஆகிடுச்சு பாருங்க. ஒரே பசியில் இருக்கும், அதனால பேச முடியல. ஒரு கட்டுன்னு வரும். அப்போ நான்வெஜ் தான் அதிகமாக அடிக்கும் உங்களுக்கு. இந்த சாப்பாடு வேணும். நீ கொஞ்சம் ஃப்ரீயாகவும் சாப்பிட்லாம். ஹரிபரி இல்லாமல் கொடுத்தாச்சு இல்லையா? அவங்க சாப்பிட்டாங்க. ஃப்ரீயாக சாப்பிடலாம். அப்படியே அப்பளத்தில் சாப்பாடு வச்சு மடிச்சுக்கிட்டு அப்பளத்தில் பாயாசத்தில் வச்சு சாப்பிட்டா அதோட வேறு லெவலில். பாயாசத்தில் அப்பளத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுல தனி டேஸ்ட்டுங்க. இதெல்லாம் நாங்கள் அந்த காலத்துலேருந்தே சாப்பிட்டுக்கிறோம். போட்டு பெசஞ்சடி கெட்டியாச்சுல. பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிறப்ப தனியாக இருந்துச்சு. அப்படியே கொடுத்துட்டு வந்தோம், கெட்டியாயிடுச்சு. மிக்ஸ் பண்ணி யாருமே ரொம்ப பிடிக்கும். இது எல்லாருமே பிடிக்கும். இது சாப்பிடாத கூட ட்ரை பண்ணி பாருங்கள்.
வேற லெவலில் இருக்க டேஸ்ட்டு. தலைவாழை இலை போட்டு சாம்பார், வடை, பாயாசம், அருமையான சாப்பாடுங்க. இதில் தாங்க சொர்க்கமே இருக்குது. நான்வெஜ் மீல்ஸு நம்ம சாப்பிட்றோம், அதில் இருக்கிற டேஸ்ட் வேறு. பட் ஒரு வெஜிடேரியன் மீல்ஸாக இருந்தாலும் இது அவ்வளோ சுவையாக இருக்குது. அவசியம் வீட்லேயும் நீங்கள் வந்து எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு வடை செஞ்சு பாயாசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதோட இந்த வடையும் இந்த சாம்பாரும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, அதோட டேஸ்ட்டு வேறு எதுவும் இல்லைங்க. சாம்பார் வடையா? ஆமாம், சாம்பார் வடை. பிரியாணி தோற்று போயிடும். ஏண்டா போன வாரம் தான் மட்டன் பிரியாணி வேறு லெவலில் இருக்குது. பெரிய பெரிய ஹோட்டலில் கூட அந்த டேஸ்ட் இல்லை. என்ன வெஜ் பிரியாணி, வெஜ் பிரியாணி தோற்றுருமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக் கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை வைக்கிடுங்க. அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும், வீடியோ நீங்கள் கரெக்டாக பார்க்கலாம். ஓகே, வழக்கமான நம்ம சேனலுடைய மோட்டோ என்ன பார்த்தீங்கன்னா, சமைக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம்.